எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல 100 கோடி யாரு, 200 கோடி யாரு, 300 கோடி யாரு, அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும். அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவதல்ல. ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா, ரீடேக் எடுத்துக்கலாம். வில்லனுக்கு தான் அடி உழுவும், ஹீரோவுக்கு எப்பவும் அடி உழுகாது. ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்லை. நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு. ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல மக்களுடைய மனதை எல்லாம் வென்று, இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து மக்களுடைய அன்பை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு. இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க. நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல, இது முக்கியமான தேர்தல், இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல். இவருக்கு போட்டு பார்க்கலாமா, சரி புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா அதுக்கான தேர்தல் இது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பாங்கி போடுறதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும். ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல, முதலமைச்சரோடு 35 அமைச்சர்கள் அங்க உட்காரணும், 234 தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரணும். இப்ப அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க, இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க, இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள், அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள். கடந்த 30, 40, 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும். அதனாலதான் அரசியல் என்பது பக்குவம். அதனாலதான் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் இல்லைங்க. பிங்கி பாங்கி போட்டு ஏதோ நம்பிட்டு புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதனால் இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம். நாம மிஸ் பண்ணிட்டோம்னாங்க ஆந்திரா முன்னாடி ஓடிடும், கர்நாடகா ஓடிடும், எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தே ஓடி விடுவார்கள். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள், அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டு ஆளுக ஆட்சியில செஞ்சிருக்கக்கூடிய தவறை எல்லாம் சரி பண்றக்கே 2 வருஷம் ஆகுங்க. சரி பண்றக்கே 2 வருஷம். இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க, உங்கள் கனவை சொல்லுங்கள். முதலமைச்சர் அவரே என் கனவை சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு, தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. இந்த 3 கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியில் இருக்கக்கூடாது. என் கனவு எழுதி வச்சுக்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்க எத்தனை பேப்பர்ல கேட்டால் இதான சொல்ல போறாங்க, புதுசா என்ன சொல்ல போறாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசா என்ன சொல்ல போறாங்க. நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா, அதாங்க எங்க கனவுன்னு தான் 99 பேர் சொல்ல போறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு 2021 தேர்தலுக்கு முன்பு ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார். இதுக்குங்க ஐயா பெட்டினா, உங்க குறை தீர்ப்பு பேப்பர்லாம் இருந்தா உள்ள போட்டு வைங்க, இந்த பெட்டிக்குள்ள நான் பாக்குறேன். அந்த பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷனும். பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கு மரியாதை இல்லை. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.